ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நாளிலே சொல்கிறோம். சுகமாயிருப்பீர்களாக. இன்றைக்கும் ஒரு சிறிய தியானத்தை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு முன்பாக கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, வானம் ஒழிந்து போகும், பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்றைக்கும் ஒழிந்து போகாது என்று இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த தியானத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், ஒழிந்து போகாத வார்த்தை. அதாவது தேவனுடைய வார்த்தை. மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாமே எரிச்சல் ஊட்டுகிறது, கோபப்படுத்துகிறது, சில நேரங்களில் சந்தோஷத்தை கொடுக்கிறது, பல நேரங்களில் மனிதனுடைய வார்த்தைகள் கவலையை கொடுக்கிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளோ என்றைக்கும் ஒழிந்து போகாது. ஒரு பாட புஸ்தகம் ஒரு வருஷம் படிக்கலாம், ஒரு செய்தித்தாள் ஒரு நாள் படிக்கலாம், பல புஸ்தகங்கள் அவைகளுக்கு ஒரு நாள் கணக்கு இருக்கிறது, எக்ஸ்பைரி, அதனுடைய காலக்கெடு முடிந்துவிடும். ஆனால் இந்த வேதாகமம் எழுதப்பட்டு 4000 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் இந்த வேதாகமத்திற்கு ஒரு டிமாண்ட் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஒரு தேவை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஏராளமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, அவைகள் இன்றைக்கு சாஃப்ட்வேர் மெமரி கார்டில் மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வார்த்தைகள் அநேக தேவ ஜனங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. வானம் ஒழியும், பூமி ஒழியும், என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போகாது என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் இன்றைக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் என் வசனத்தை அனுப்பி உன்னை நான் குணமாக்குவேன், உன் பிராணனை நான் அழிவுக்கு விலக்கி மீட்பேன். அப்போ என்ன அர்த்தம்? அழியாத ஒரு வார்த்தை தான் உங்களை சுகமாக்க வல்லது. இந்த வார்த்தைகளை யாராவது பலவீனமானவர்கள், சுகவீனமானவர்கள் ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், இந்த நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தை உங்கள் காதுகளிலே நுழைந்து உங்கள் இருதயங்களிலே வந்து உங்கள் சரீரத்தை சுகமாக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் எலும்புகளுக்கெல்லாம் ஊனமாக இருக்கிறது. ஏன்? அது ஒழிந்து போகாத நித்திய வார்த்தை, இட்டர்னல் வேர்ட், ஹீலிங் வேர்ட். இந்த வானம் ஒரு நாள் மடமட என்று அகன்று போகும், இந்த பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை உங்கள் கரங்களிலே, உங்களுடைய தாய்மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நன்றாய் நீங்கள் படியுங்கள். வானத்திலிருந்து மழை பெய்து பூமியை நனைத்து எப்படி பயிரை முளைப்பிக்கிறதோ அப்படியே உங்களுக்குள் வருகிற, உங்கள் இருதயத்துக்குள்ளே வருகிற தேவனுடைய வார்த்தையும் இருக்கும். அந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகாது. ஆண்டவர் தான் வசனத்தை அனுப்புகிறாரு. அது என்ன செய்யுமா? அது எதற்காக கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வசனங்களை அனுப்புகிறாரோ அந்த காரியங்கள் ஆகும்படி வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களே, எல்லாருடைய வார்த்தையும் கேட்குறீங்க. ஒரே இறைச்சல் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கொஞ்சம் செவி கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அது ஒழிந்து போகாத என்றைக்கும் இருக்கிற ஒரு வார்த்தை. உங்ககிட்ட இருந்து எதை வேணால் எடுக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தையை யாராலும் எடுக்க முடியாது. இந்த வார்த்தை மரியாளை போல அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய சமூகத்திலே அவள் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாளை விட்டு எல்லாத்தையுமே எடுத்துடலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒழிந்து போகாது.
அதே வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய இரத்தத்திலே, நம்முடைய டிஎன்ஏலே கலந்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் படிங்க, வாசிங்க, தியானம் பண்ணுங்க, ஆராய்ச்சி செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இந்த ஒழிந்து போகாத, எக்ஸ்பைரி ஆகாத, கெட்டு போகாத இந்த ஆசீர்வாதமான இந்த ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தைகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கெட்டு போகாத, ஒழிந்து போகாத நித்திய ஜீவ வசனங்கள், இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், அவருடைய குடும்பத்தோடும், அவருடைய எல்லா செய்கிற கையின் பிரயாசங்களோடும் அவருடைய வார்த்தை இருப்பதாக. அவருடைய வார்த்தை அவளை ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.